வெல்கம் டு மலர் ஸ்டைன் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்காக நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பழுத்த தக்காளி. என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இப்போது இல்லை, அதனால் கொத்தமல்லி கருவேப்பிலையை நார்மலாக எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய அரைச்சது இருந்தது. இது இவ்வளோ தேவைப்படாது. இது பெரிய டேபிள் ஸ்பூன்ன்றதால இதில் பாதி அளவுக்கு நான் போடுவேன். பன்னீர் நான் காலையிலே வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஹோம்மேட் பன்னீர் தான். இதை தான் நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பன்னீர் கடையில் வாங்குறத விட வீட்லேயே தான் நான் இந்த மாதிரி செய்துக்கிறது. 2 பேக்கெட் பால் பிரித்து போட்டு நம்ம இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி காலையிலே ரெடி பண்ணி நல்லா அந்த மூட்டை மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக பன்னீர் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்றது ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, கொஞ்சம் நமக்கு பணமும் மிச்சமாகும். வெளியில் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும். வீட்லேயே செய்தால் சும்மா ஒரு 2 பேக்கெட் பால்லேயே இதை செய்துடலாம். பன்னீர் நான் தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பன்னீர் ஃப்ரை பண்ணாமல் போட்டால் ஒன்று உடஞ்சிடும், இல்லைன்னா மேஷ் ஆகிடும். அதனால் சுட்டு போடுறது பெட்டர். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் கிரேவி ரெடி பண்ணிடணும். பேன் சூடாகட்டும். நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இன்னுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சமயம் ஒரு அளவு சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் போது சேர்த்து தான் ஆகணும். அதை செய்யும்போது சில சமயம் அளவு மாறுது. இது ஃப்ரை ஆகுது, திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டார்க்காக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணாலே போகிறோம். பட்டை லவங்கம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதையும் வதக்கிக்கலாம். இது கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் டீஸ்பூனில். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே அரைச்ச முந்திரி பருப்பு விழுது இதோட சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்கலாம். கொதித்து வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலோட்டமாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம்.